ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 6th யூனிட்டு 3-4 அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா கிராமர் பார்ட்டில் உங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப்ஸு, அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, ஜெரண்ட்னா என்ன, நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் தான் என்ன, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. 3rd யூனிட் 4th யூனிட் பற்றி பார்க்கலாம். விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் லேண்ட். இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா கார்ன், டொமேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர் இதெல்லாம் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்தது. அதே மாதிரி போர்ச்சுகீஸ் பொட்டேட்டோ கொண்டு வந்தாங்க. சில்லி சவுத் அமெரிக்காவில் இருந்தது. சில்லி போர்ச்சுகீஸ் கொண்டு வந்திருப்பாங்க அங்கேருந்து. ஃபாரின்னா பிலாங்கிங் டு அதர் கண்ட்ரி. மெர்ச்சன்ட்னா பீப்புள் ஹூ ட்ரேடு. செயில்டுனா ட்ராவல் இன் போட். போர்ச்சுகீஸ்னா பீப்புள் ஆஃப் போர்ச்சுகீஸ். பாப்புலர்னா வெல் நோன். டெலிஷியஸ்னா டேஸ்டி. ஸோ இது அந்த லெசனுக்குரிய புக் பேக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. when Amma said don't upset our foreign visitors, she meant chilli. Selvi asked did they come in aeroplane because he was joking. Amma bought the vegetable from shop. இது கூட எல்லாருமே இஆர் சேர்த்து எழுதணும். யூசர், பையர், செயிலர், வாட்ச், ஆப்ரேட்டர், ஃபாரினர், பேக்கர், ரைட்டர், கவர்னர், ஆக்டர். கண்ட்ரி என்ன நாடு, அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பீப்புள் பேர். போர்ச்சுகீஸ். ஃப்ரான்ஸ்னா ஃப்ரெஞ்சு. சைனானா சைனீஸ். அமெரிக்கானா அமெரிக்கன். ஸ்ரீலங்கன். ஸ்பெயின்னா ஸ்பெயினர். பர்மானா பர்மீஸ். இந்தியானா இந்தியன். தாய்லாந்துனா தாய். ரெட் பெப்பர் விட்டமின் சி. ரெட் சில்லி பெப்பரிக்கான்னு சொல்லுவாங்க. 1 பவுண்ட்னா 400. ஸோ இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 1 பவுண்டு மட்டும் 450 480 மட்டும் பார்த்துக்கோங்க. மின்ட் லீஃப் ஹெல்ப் டு க்யூர் அப்செட் ஸ்டொமக். இதெல்லாம் நவுன் ஃப்ரேஸு. க்ரீன் சில்லி, ரவுண்ட் சில்லி. யூ ஷுட் கோ ஹோம் நவ் அப்படின்னு சொல்லணும். மிடிலுக்கு பதிலாக சென்டர் யூஸ் பண்ணணும். லாங் ட்ராவல்னு சொல்லக்கூடாது, லாங் ஜேர்னி. க்ரீன் லிட்டில் த சில்லிங்கிறது லிட்டில் க்ரீன் சில்லி. ஆர்டரை கரெக்ட் பண்ணி எழுதுறது. மெனி பிரேவ் சோல்ஜர்ஸ். பிக் ப்ரௌன் டாக். மோஸ்ட் காமன் ஸ்பைஸ். லாங் மட் பாத். அடுத்து ட்ரீம் ஆஃப் ஸ்பைஸ். இதில் என்னென்னா அம்மா ராஜ கடைக்கு போக சொல்லியிருப்பாங்க. முத்துங்கிற மளிகை கடைக்கு. முத்துனா கடைக்காரர் பேர். ஸோ என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா சின்னமன், பீட்டர் லீஃப், ஜிஞ்சர், கார்லிக்கு. ஆனால் இவன் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா செசாம் சீடு, ஆனியன், டொமேட்டோ, பிக்கிள். அதனால் மதர் ராஜோட காதை ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவன் அவுச் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இதுதான் இந்த போயப்போ. இல்லை பார்த்திங்கன்னா சின்னம்மன்கிறது பட்டை, பீட்டர் லீஃப்னா வெத்தலை, ஜிஞ்சர்னா இஞ்சி, கார்லிக்னா பூண்டு, செசாம்சினா எள்ளு விதை, ஆனியனா வெங்காயம், டொமேட்டோனா தக்காளி, பிக்கல்னா ஊறுகாய். ராட்டில் ஆஃப் ரிசைட். செசாம் சீட்னா ஜிஞ்சலி சீடு. அவுச்சுங்கிறது பெயினை குடிக்கக்கூடிய சவுண்டு. ராஜுங்கிறது லிட்டில் பாய். ராஜ் மதர் எங்கே அனுப்புனாங்கன்னா முத்துவோட ஷாப்புக்கு. முத்துங்கிறது ஓனர் ஆஃப் ஷாப்பு. எதை வாங்க சொன்னாங்க, எதை வாங்கிட்டு வந்தான் அப்படிங்கிறது. மதர் கால்டு ராஜ். மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார் கார்டமம். ராஜ் டிட் நாட் பை ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அலிட்ரேஷனுங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. அலிட்ரேஷன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் கான்சனண்ட் 2 or more words in a line.
ஸோ ஒவ்வொலுங்கிறது வந்து ஏஇஐஓயோ அது இல்லாமல் வர்றது ஃபுல்லாக கான்சனண்ட்டு. ஸோ அது வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அலிட்ரேஷன். இது சப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த லெசன் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் லெசன். இது அடுத்த யூனிட்டு, 4th யூனிட்டு. இதில் வந்து மித்தாலி ராஜை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து உஷா ராணி, பிவி சிந்து இவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க. மித்தாலி ராஜ் பார்த்திங்கன்னா இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம் டெஸ்ட் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஓடிஐயோட கேப்டன்னு, உமன்ஸ் டீமோட கேப்டன். 17 வயசில் இந்தியன் டீமுக்காக செலக்ட் ஆகிருப்பாங்க. இவங்க இருக்கிற ஹைதராபாத்து. மதர் டங் தமிழ். ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டு, ஒன்லி உமன் கிரிக்கெட்டர் டு சர்பாஸ் 6000 ரன்ஸ் ஓடிஐயில். நிக்நேம் பார்த்திங்கன்னா டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். ஆனால் இவங்களுக்கு வந்து மேல் கிரிக்கெட்டோடு கம்பேர் பண்ணுறதோடு தனித்துவமாக இருக்கணுங்கிறது தான் ஆசை. ஆனால் அதுக்காக சச்சினை வந்து கம்பேர் பண்ணும்போது அது அவங்களுக்கு ப்ரிவிலேஜ்னு தான் சொல்கிறாங்க. பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து கிளாசரி. ரெகக்னைஸ்டு நோன் அக்னாலஜ்டு அக்செப்டட் ப்ரிவிலேஜ் ஹானர் கான்சிக்யூட்டிவ் ஒன் ஆஃப்டர் அனதர் ஐடென்டிட்டி. அப்புறமா இன்ஸ்பிரேஷன், பேஷன், டிசைர். உஷா ராணினா கபடி கோல்டு மெடல் 29 வயசில் இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கர்நாடகாவோட ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி கபடி டீமில் இருந்திருப்பாங்க. அவங்களோட சிப்ளிங்ஸ்க்கு வந்து இவங்க ரோல் மாடலாக இருந்திருப்பாங்க. சாண்டி டவுன் புவர் ஏரியா அன்ஃபில்டு அன்ரியலைஸ்டு ப்ராமினன்ட் நோட்டிசபிள் டிட்டர்மைன்னா வில் பவர். பிவி சிந்து வந்து 2 இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர். சில்வர் மெடல் வின் பண்ணது 2 பேர். சில்வர் மெடல், ப்ரௌன்ஸ் மெடல் ஒலிம்பிக்கில் வின் பண்ணது பேட்மிண்டனில் 2 பேர். ஒன்று பார்த்திங்கன்னா பிவி சிந்து சில்வர் மெடல் வந்து 2016 ஒலிம்பிக்ஸில் இது பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து சாய்னா நேவால் பிரான்ஸ் மெடல் வந்து 2012 இது பண்ணியிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. 8 வயசுலேருந்து ஆடுறாங்க. கைடன்ஸ் வந்து மெஹபூப் அலி. இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா கோபிச்சந்த். இங்கே சேர்ந்தது கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமி. உங்கள் ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா நெவர் சே டை ஸ்பிரிட். உங்களோட அவார்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. ராஜீவ்காந்தி, கேல் ரத்னா, பத்மஸ்ரீ, அர்ஜுனா விருது. இயரும் பார்த்துக்கோங்க. அப்புறமா கிளாசரி யார் யார் எதுக்கு போகிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிவிலேஜ்னா ஹானர், சர்ப்ரைஸ்னால் அமேஸ்டு, ஸ்ட்ரகிள்னா ஒர்க்காடு, எக்ஸ்பர்ட்னா ஸ்கில்லுடு, ஆப்பனன்னா ரைவல். இதுக்கு ஆன்டனிம் சக்ஸஸ்னால் ஃபெயிலியர், இன்ட்ரெஸ்டிங்னா போரிங், ஜென்ரல்னா ஸ்பெசிஃபிக், ஸ்டார்ட்னா எண்டு. அப்பாயிண்ட்டுக்கு மட்டும் ஆப்போசிட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து ஆட் ஒன் அவுட்டில் கேட்கலாம். ஸ்மால் லிட்டி பின் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு மீனிங் கொடுக்கும். எனார்மஸ்னால் நிறையங்கிற ஆப்போசிட் மீனிங்கில் கொடுக்கும். கிரேட், பிளென்டிஃபுல், ஜெனரஸ் இதெல்லாம் தனி. ரெஸ்ட்ரிக்டடுங்கிறது தனி. கன்சர்ன்டு, சேரிட்டபிள், ஜென்டல் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளதான் ஹார்ஸ். இதெல்லாம் கைண்டுங்கிற மீனிங்கில் கொடுக்கும். ரிலையபிள், ட்ரஸ்டி, சின்சியர் எல்லாம் ஹானஸ்ட்டு. டிசிட்ஃபுல்னா டிஸ்ஹானஸ்ட்டு. பிரைட்டு, த கண்டென்டட். சியர்ஃபுல் மீனிங்கில் வரும். லோங்கிறது வந்து
அடுத்து டீம் ஒர்க். இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக மெட்டஃபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி பெர்சானிஃபிகேஷனு. இது வந்து டீம் ஸ்பிரிட்டை பற்றின உள்ள இது. அதே மாதிரி யூ வில் நெவர் வின் அ கேமுங்கிறத ஹைப்பர் போல் கொஞ்சம் எக்ஸாசரேட்டாக சொல்லியிருப்பாங்க. மேன் வித் அ செல்ஃப்லெஸ் ட்ரீம் அப்படிங்கிறது ஐரணி. இதுதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். மற்றெல்லாம் பெர்சானிஃபிகேஷன்னு மெட்டஃபரில் வரும். போயட் ஆஃப் பீப்புள்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஆல்பர்ட் கெஸ்ட்டை சொல்லுவாங்க. ஸோ க்ளாசரி பார்த்துக்கோங்க. ஆத்தரை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். இது வந்து ஷார்ட் ஃபார்ம். கான்ட்ராக்ஷன்னா ஷார்ட் ஃபார்மு. இட் இஸ் வந்து இட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டஸ்இன்ட், டஸ் நாட், தேர் இஸ். யூ வில்னா யூ வில். ஸோ இதில் வந்துட்டு ஹீ ஹேஸுக்கு வந்து ஹீ ஹேஸ் வரும். இந்த ஏ வராது. இது மட்டும் பார்த்துக்கோங்க. ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபியில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கில்லு ஏ, ஸ்டாருங்கிறது வேறு வேர்டு பி. ஸ்கில்லு மாதிரி தான் த்ரில் இருக்குது ஏ. ஆறுங்கிறது வந்து ஸ்டார் மாதிரி இருக்குது பி. ஸோ ஏபிங்கிற இதில் வரும். ஸோ இந்த பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. இட் இஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட் இஸ் ஃபைன் டு பி கவுண்டட் ஏ ஸ்டார். சிங்கிள் டீட் வித் டச் த்ரில் டஸ் நாட் டெல் தம் மேன் யூ ஆர். ஸோ இது வந்து ஆட் நோட். அந்த லெவல் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அவ்வளோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்பில் ப்ரைமரி வேர்பு, ஆக்சிலரி மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாடல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன் குட்டு, மே மைட்டு, ஷால் ஷுட்டு, வில் வுட்டு. மஸ்ட் எங்கே யூஸ் பண்ணணுன்னா ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. மஸ்ட் நாட்னா ப்ராஹிபிஷனு. கேனுனா எபிலிட்டி, பர்மிஷன், பாசிபிலிட்டி. குட்டுன்னா பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது, பொலைட் பர்மிஷன் வாங்குறது. ஷுட்டு இல்லை ஆட்டுன்னா அட்வைஸ்க்காகவோ இல்லை 50% ஆப்ளிகேஷனுக்காகவோ பண்ணுறது. நீட் நாட்னா பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேனா பர்மிஷனு, மைட்னா பொலைட் பர்மிஷன் இல்லை பாசிபிலிட்டி இல்லை ப்ராபபிலிட்டி. இம்பாசிபிள் சொல்கிறது காண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராபபிலிட்டிக்கு மஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, மஸ்ட் பி. பெர்மிஷனுக்கு வந்து கேன், இன்ஸ்ட்ரக்ஷனுக்குனா கேன் யூஸ் பண்ணுவாங்க. எபிலிட்டி பர்மிஷன், அதே மாதிரி பாசிபிலிட்டி பர்மிஷன் ஆப்ளிகேஷன். ஸோ எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எந்த வேர்டுன்னு சொல்லி இது பண்ணலாம். நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டென்ஸையோ இண்டிகேட் பண்ணாது. அது என்னென்னா ஜெரண்டு, இன்ஃபினிட், சப்ஜெக்டும் இருக்காது, டென்ஸை வச்சும் மாறாது. 4 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஜெரண்ட், இன்ஃபைனைட்டு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஜெரண்டுங்கிறது வந்து ஐஎன்ஜியில் முடியும். இன்ஃபைனைட்டுங்கிறது டூவில் ஸ்டார்ட் ஆகி வேர்ப் இருக்கும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். செய்வினை, செய்பாட்டு வினை. அதிகமாக பார்த்திங்கன்னா பையில் இருந்தாலே, பையுங்கிற இது வந்தாலே மேக்ஸிமம் பேசிவ் வாய்ஸாக தான் இருக்கும். அது இல்லாமலும் பேசிவ் வாய்ஸ் இருக்குது. பட் முடிஞ்சளவு பையின்னு வந்துருச்சுனால அது பேசிவ் வாய்ஸ் தான். ஸோ என்ன ஃபார்மேட் எது மாற்றுறாங்களோ டென்ஸு படிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா புரியும். ஸோ இதுக்கப்புறமா டென்ஸு, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அது படிச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் புரியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.